இவதான் பரமசிவம், அது பார்வதி, இது கணேசன். திருவிளையாடல் குடும்பமா? நேர கைலாசத்திலிருந்து வர்றாங்கடா. கழுத்துல பாம்ப காணா? கழுத்துல கிடையாதுங்க, இங்க இருக்கு. பயப்படாதீங்க, இது மருந்து. எனக்கு ஒரு டவுட், இந்த இடத்துலயா கச்சேரி? என்ன பையன் கச்சேரி கிச்சேரிங்கிற? பையனுக்கு கலை பைத்தியம். பைத்தியமா? இவர் ஒரு பைத்தியங்க. இவர் பைத்தியமா? கலையில ஒரு இது, இவன் ஒரு பைத்தியங்க. கலையில ஒரு இதுன்னா உங்களுக்கு எப்படி புரியும்? அவ்வளவு ஆர்வம். இத புரிஞ்சுக்கல பாருங்க, நான் ஒரு பைத்தியம். அடைவா ஒருத்தன் பிரிக்கட்டா விரிக்கட்டான்னு பாடுற பொண்ணு வரட்டும்டா. தரகு டிஃபனை கொண்டு சொல்ல. வந்த உடனே சீனியா ஏன் பறக்குறீங்க? அதாவது பறக்குறேன்னா நான் என்ன பெனாலி குடும்பமா? என் பையனை கச்சேரின்னு போய் சொல்லி பொண்ணை பார்க்க அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஐயா அங்க ஏன் பாக்குற? முதல்ல டிஃபன் கொண்டு சொல்லு. இத அதுக்குள்ள இடைச்சேர்கள் மாதிரி சொருகிடுவேன். என்னடாப்பா இது? என்னடா மரியாதை குறையுது? என்ன டப்பான்னு? கோந்து அல்வாயா? என்னது பாம்பு குட்டிய துறக்கிற மாதிரி உஷு புஷுன்ற? இந்த கன்றாவியத்தின்னா வாயெல்லாம் ஒட்டிக்குமே. என்ன துறக்கும் நான் சொன்னேன்? இது யார் வாயை மூடுறதுக்கு? என் பையன் வாயையா. எதுக்குன்னு? ஐயோ, என் பையன் பிறந்ததுல இருந்து உனக்கு கதையெல்லாம் சொல்லணும். நம்ம இந்த விஷயம் பேசி முடிக்கிற வரைக்கும் அவன் துறக்கப்படாதியா வாய. இந்த ஐடியா எனக்கு முன்னாலேயே தெரியலையே. தெரிஞ்சிருந்தா இதை வச்சு பல கல்யாணங்களை முடிச்சு கமிஷனை அள்ளி இருப்பேனே. இப்போ ஒண்ணு கெட்டு போகலையா? இதுல மிச்சம் விழுகும், அதை எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு அள்ளு. கேவா அப்பா, யார் பாட போறாங்க? எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல தெரியும்டா. யாரு பாட போறா, யாரு பதற போறான்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு. கான்ட்ராக்ட் படி டிஃபன், முக்கியமா அல்வா. கமிஷன் அப்புறம் தர்றேன். டிஃபனை கொண்டு வர சொல்லுங்க. வந்த உடனே தீனியா? ரொம்ப மோசமான குடும்பமா இருக்கும் போல இருக்கு. மிலிட்டரிக்கார குடும்பம், வேளா வேலைக்கு வெட்டிட்டு வாங்குவா. பேசிட்டு டிஃபன் பண்ணுவோம்யா. டிஃபனை கொண்டு வர சொல்லுங்க. அல்வா மெயின் இருக்கணும். அல்வாவை வரதட்சணை மாதிரி கேக்குறானுங்க. அம்மா, ரெண்டா இப்படி கொடுமா. எதுக்கு ரெண்டு தட்டு எடுத்தீங்க? பொண்ணு அப்புறம் பார்க்கலாம், முதல்ல டிஃபன் சாப்பிடு. சீக்கிரம். அறிவு கட்டவ, முதல்ல ஸ்வீட்டை தின்றா. சபாஷ், சரியான அல்வா. ஒட்டிக்கிச்சா? அப்பா, இதுக்காக நான் எவ்வளவு பாட்டில் குழந்த ஊத்துனேன். என்ன பையனுக்கு நாக்கு அந்த வெளியே தொங்குதா? நாக்கு இல்லைங்க, அல்வா அந்த இடத்துல தொங்குது. ஓகேன்னா உள்ள இழுத்துக்குவான். அப்படியா? அப்ப இனிமே பேசலாங்க. பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வந்ததுல இருந்து வாய் திறக்காமலே இருக்கான். என்ன அடக்கம்! நிலைமை அப்படி. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படித்தான் இருப்பான். எதுக்கும் பொண்ணு ஒரு வார்த்தை கேட்டுடுங்க. அம்மா, பையனை பிடிச்சு போச்சா? பொண்ணு சைடு ஓகே, பையன் சைடு. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவனுக்கு பிடிச்சிருக்கான். முகத்துல பாவத்தை பாருங்க. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அறிவுறியாவது தற்குறியாவது. தட்ட மாத்துங்க ஐயா. சரி, என்ன தட்டு தெரியாம தடுமாடுறீங்க? இதுல தட்டு. பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு உருமுறான். முடிங்க. ஒரு கன்னி பையனோட வாழ்க்கையை பாழாக்குறியே, இது உனக்கு நல்லா இருக்குதா? அழுதாதரா. யோ, என்னய்யா நீயே எழுதிக்கிற, நீயே அழிச்சுக்கிற? அது ஒண்ணும் இல்ல, பையனுக்கு ஒரு குஜால் ஏத்திக்கிட்டு இருக்கிறேன். ஏத்து ஏத்து. அண்ணத்தோட சரி காட்டு. அந்த பக்கம் பார்த்து சரி. ஆமா, பையன் என்ன சொல்லி சொல்லி செய்யற மாதிரியே இருக்கு. ஐயர் சொல்றாரு, அவன் செய்யறான். ரொம்ப வேதனையா உட்கார்ந்துருக்கான். அவன் முகமே அப்படித்தானா? இந்த அதிர்ச்சி தனக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஏ கிழவா,
இப்படி கத்தி மனையில புள்ளை கல்யாணம் பண்றியே, நீ நல்லா இருப்பியா? என்னோட கண்ணீர் உன்னை சும்மா விடாது, ஆவியா சுத்தம். டேய், உன் கண்ணீர் என்ன வெந்நீரா? அதுல இருந்து ஆவியா வந்து எங்களை சுத்துறதுக்கு? சத்தம் போட்டு பேசாதடா, வாய மூடு. பேசினா ஒரே குத்து, சதக் சதக். ஒரே குத்துல எப்படி 2 சதக் வரும்? டேய், இதெல்லாம் வழக்கமா சொல்ற வார்த்தை, பேசாம அங்க பாரு. உங்க சின்ன பொண்ணு என் கமிஷனுக்கே உல வச்சிருவா போல இருக்குதே. நல்ல இடி, நல்ல இடி. அப்படியே ஆள் மாறிட்டா. நல்ல ஃபேமிலி. உம்ம மாதிரி 4 குடும்பம் இந்த ஊர்ல இருந்தா போதும். நீங்க எங்களுக்கு தேவையே இல்லை. கரகு, என் சின்ன பொண்ணையும் இவங்களோட கலந்து. உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? இன்னும் முத கல்யாணமே முழுசா முடிஞ்ச பாடல, அதுக்குள்ள 2ஆம் தாரமா? இவன் தம்பிக்கியா? ஓ மாப்ள, நான் சொல்ற மந்திரத்தெல்லாம் ஒவ்வொன்னா திருப்பி சொல்லுங்க. யோ, ஒரு உயிரை காப்பாத்தின புண்ணியம் உனக்கு இருக்கட்டியா? சீக்கிரம் பொண்ணை கூப்பிடு. அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீர்கள்? யோ, உன்னிடுப்புலயும் கத்தி வச்சா என்னோட அவசரம் உனக்கு புரியும். தம்பி, எல்லா காரியமும் முறைப்படிதான் செய்யணும். விட்டாக்க எனக்கே காரியம் பண்ணிட்டு வாங்கியா, சீக்கிரம். இந்த கல்யாணத்துக்குன்னே கத்தி வாங்கினியா? பழச்சுதான், சாண பிடிச்சேன் சம்பந்தி செலவுல. அடப்பாவி, ஒரு கூட்டமே சதி பண்ணுது. பொண்ணை கூப்பிடுங்க, பொண்ணை கூப்பிடுங்க, பொண்ணை கூப்பிடுங்க. மாப்பிள்ள, தாலி எப்படிங்கண்ணா? கெட்டி மேலும், கெட்டி மேலும். பதினாறும் பெத்து பெருவாழ்வு வாழணும். எழுந்திரிமா, தீர்க்காயசா இருக்கணுமா. இத பாருமா, உன் புருஷன் உலகம் தெரியாதவன், நீதான் பக்குவமா பார்த்து நடந்துக்கணும். என்ன? இன்னொரு முக்கியமான விஷயம், வாத்திய வாசிக்கிறதுல அவன் மன்ன. மிருதகத்தை சொன்ன, பயப்படாத. சிக்னல் கொடுக்க வேணாம், வந்திருக்கிறது புரியுது. வா. ஒருத்தர் ரூமுக்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு தான் உள்ள வரணும், அதுதான் மேனஸ். தெரியுதா? கையில என்ன? பால் அத்தை கொடுத்து அனுப்பிச்சாங்க. எல்லா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் பால் தானா? ராஜி, உட்கார். ராஜி, உன் பேர் என்ன? என்ன சிரிக்கிற? நான் கேள்வி கேட்கும் போது யாரு சிரிச்சாலும் எனக்கு பிடிக்காது. ஆமா, எஸ்எல்சி எங்க படிச்ச? கும்பகோணத்துல. கும்பகோணம். கும்பகோணம் ஏன் பேர் வந்து தெரியுமா உனக்கு? தெரியாத. தெரியாதா? ச்சே, உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன், எனக்கும் தெரியாது. பரவாயில்ல. பியூசி எங்க படிச்ச? திருச்சியில. பியூசி திருச்சியில, எஸ்எல்சி கும்பகோணத்துல. ஏன் ஸ்கூலுக்கு ஃபீஸ் பாக்கியா? அப்புறம் எங்க படிச்ச? அண்ணாமலை என்ன படிச்ச? எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். 16ஆம் வாய்ப்பாடு தெரியுமா? 16 into 3 எவ்வளவு? 17, 18, 19. தெரியலன்னா விடு. சரி, அழாத. அடுத்த கேள்வி ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் காலையில 7 மணிக்கு தாம்பரத்துல கிளம்புது. இன்னொரு எலக்ட்ரிக் ட்ரெயின் காலையில 7:30 மணிக்கு பீச் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புது. 2 ரயிலும் நுங்கம்பாக்கத்துல எத்தனை மணிக்கு சந்திக்கும்? இந்த கேள்விக்கு மட்டும் பதில கரெக்டா சொல்லிட்டா அடுத்த கேள்வியை கேட்பேன். என்ன என்ன தேடுற? ஐயோ, என்ன பதில் சொல்லாம குப்புறப்படுத்திட்ட? இந்த வீட்ல எப்படி படுத்தாலும் ஒண்ணுதான். எப்படி படுத்தாலும் ஒண்ணா? அப்பா, டாடி, நைனா, ஏய் கிழவா, கிழவா, யோ கிழவா, தலையை காணுமே. யோ கிழவா, எழுந்திரியா. என்னையா காலை இங்க வச்சிட்டு இருக்க? என்ன பீரோல கொண்டு போய் வைக்கவா? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. உள்ள ஒருத்த வாழ்வா சாவான் போராடிட்டு இருக்கா. கண்ணை மூடிட்டு ராத்திரில என்னையா தூக்கம்? ராத்திரில தான் தூங்கணும், பகல்ல தூங்கினா மூதேவி இல்லடா சொல்லுவாங்க, மூதேவி. ஆமா, என்ன விஷயம்? யோ, நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண? உங்ககிட்ட எனக்கு என்னையா பேச்சு? குடியிருந்த கோயில் எங்க? குடியிருந்த கோயிலா? அது கபாலி தியேட்டர்ல ஓடுது. நான் குடியிருந்த கோயில் எங்கயா?
நீ குடியிருந்த கோயிலா இந்தா புலியபராவளி மாதிரி தூங்குத. அம்மா அம்மா ஏந்துருமா. என்னடா உன்னோட சீமந்த புத்திரன் சிக்கல்ல மாட்டிக்கிட்டான். என்னடா இது ராத்திரி நேரத்துல வந்து நொய்யுன்னு நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்டேனா? சத்திரம் சல்லுசா கிடைச்சதுன்னு பண்ணி வச்சோம். யோ கழுவா கம்முன்னு இருக்க மாட்டியா? தள்ளிசா கிடைச்சா சனியனை கட்டி வச்சிடுறதா? தனியனா யாரடா சொல்ற? அவனை தாண்டி சொல்லிக்கிறான். யோ நீ சும்மாவே இருக்க மாட்டா? அம்மா இந்த குடும்பத்துல எப்படி வேணாலும் படுக்கலாமா? டேய், அது அவங்க இஷ்டம். நான் படுத்திருக்கத பாரு. குறுக்க வந்து குழப்பத்தை உண்டு பண்ணாத. அம்மா உன் மருமக சொல்றா எப்படி வேணாலும் படுக்கலாமா? அதுக்கு என்ன அர்த்தம்? அத உன் நைனா கிட்ட போய் கேளு போ. இதையா? யோ கழுவா யோ தூங்கிட்டியா? இரு எழுப்புறேன். அதுக்குள்ளே ஒடிஞ்சிருச்சு. யோ நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண? அடாடா, என் பையனோட குரல் இன்னும் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. கிழவா பொழுது விடியட்டும் பேசிக்கிறேன்.